ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் ஒரு நற்செய்தி உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 1-2 வசனத்திலே நாம் வாசிக்க கேட்போம். கர்த்தர் மோசேயை நோக்கி, முந்தின கற்பலகைகளுக்கு ஒத்த 2 கற்பலகைகளை இழைத்துக்கொள். நீ உடைத்து போட்ட முந்தின பலகைகளில் இருந்த வார்த்தைகளை அவைகளில் எழுதுவேன். விடியற்காலத்தில் நீ ஆயத்தமாகி சீனாய் மலையில் ஏறி அங்கே மலையின் உச்சியில் காலமே என் சமூகத்தில் வந்து நில். கவனியுங்கள், கர்த்தர் மோசேய்க்கு சீனாய் மலையின் மேலே ஆசரிப்பு கூடாரம் கட்டுகிற மாதிரியும் அதாவது உலக சரித்திரம் அல்லது மனிதன் உருவாக்கப்பட்ட காரியங்கள் இவைகளெல்லாம் அவர் சொல்லி கொடுத்து, நான் சொன்னவைகளை எல்லாம் நீ எழுது என்றும் கட்டளையிட்டிருந்தார். ஆனால் அதற்கு முன்னதாக முதல் முறை சீனாய் மலையின் மேலே உச்சியிலே 40 நாள் இரவும் பகலுமாக இருந்த இந்த மோசேய்க்கு ஆண்டவர் தன்னுடைய கையினாலேயே எழுதி கொடுக்கப்பட்ட ஒரு கற்பனை பலகை, 10 கற்பனை பலகைகள் அடங்கிய ஒரு 2 பலகைகளை எடுத்துக்கொண்டு வந்தார். அதை எடுத்துக்கொண்டு கீழே வருகிற பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களை கெடுத்துக்கொண்டு அவர்கள் தங்களுக்கு முன்பாக செல்லுகிற ஒரு கன்றுக்குட்டியை, அதாவது தெய்வத்தை உண்டு பண்ணுவோம் என்று சொல்லி ஒரு கன்றுக்குட்டியை, ஏன்னா இது எகிப்திலே அவர்கள் கண்டவை ஆகையினால் ஒரு கன்றுக்குட்டியை உண்டு பண்ணி அதற்கு பண்டிகை கொண்டாட ஆரம்பித்து விட்டார்கள். ஆகையினாலே ஆத்திரத்தில் மோசே அந்த கற்பனை பலகைகளை கீழே போட்டு உடைத்து போட்டார். அதற்கு பிற்பாடு, நீ உடைத்து போட்ட கற்பனை பலகைகளுக்கு பதிலாக நீ 2 கற்பலகைகளை இழைத்து எடுத்துக்கொண்டு வா, நான் அவைகளிலே முந்தின கற்பலகைகளை கொத்த வார்த்தைகளை எழுதுவேன் என்று சொல்லி உடைத்து போட்ட மோசே 2 கற்பலகைகளை செய்து கொண்டு வரும்படிக்காக அதே மலையின் மேலே ஏறி வர சொல்கிறார். கர்த்தர் எழுதுகிறார். நல்லா கவனிங்க, இதிலே முதல் முறையாக தேவனே வெட்டி எடுத்து எழுதி கொடுக்கப்பட்ட அந்த கற்பனை பலகைகளை மோசே கொண்டு வந்து உடைத்து போட்டாரே, அந்த கற்பனை பலகைகள் இப்பொழுது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன. இது ஒரு மிகவும் உன்னதமான ஒரு காரியம். ஏன் நான் இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மட்டுமல்ல, இன்றைக்கு சுமார் 3500 ஆண்டுகள் ஆகிவிட்டது. அந்த 3500 ஆண்டுகள் காரியம் இன்றைக்கு உண்மை என்கிறது தெரிய வருகிற பொழுது நமக்கு விசுவாசமும் பெறுகிறது. இந்த வேத புஸ்தகம் அதாவது அப்பழுக்கில்லாத சரித்திரத்தை உள்ளடக்கி இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கடந்த 1992 வருஷம் பிப்ரவரி 25 லண்டனில் உள்ள சன் பத்திரிகையிலே வெளிவந்த ஒரு செய்தி உலகம் முழுவதும் பரவியிருக்கிறது. வளைகுடா போரின் போது கர்த்தருடைய வார்த்தையை தன்னுள் மறைத்து வைத்திருந்த குகையை குண்டுகள் துளைத்து வெளியே கொண்டு வந்தன. அதாவது அந்த 2வது மகா யுத்தத்திலே குண்டு போடப்பட்ட, அதாவது துப்பாக்கி குண்டுகள், பீரங்கி குண்டுகள் எல்லாம் தகர்த்த வேளையிலே அந்த மலையிலே இருந்த அடி மூடி இருந்ததான அந்த மணல் அல்லது மண் சிதைகளெல்லாம் உடைந்து போனதுனாலே இப்பொழுது உள்ளே இந்த உடன்படிக்கை பெட்டி, அதாவது உடன்படிக்கை பலகைகள், கற்பனை பலகைகள் கிடைத்திருக்கின்றன. கவனியுங்கள், ஈராக்கின் தென்பகுதியில் ஆண்டவரின் 10 கற்பனைகள் அடங்கிய உண்மை கற்பலகை கண்டுபிடிக்கப்பட்டு அவற்றின் மீதுள்ள எழுத்துக்களை லேசர் ஒளிக்கதிர்களால் பொறிக்கப்பட்டிருப்பதாக நிபுணர்கள் பரவசத்துடன் சொன்னார்களாம். அதாவது லேசர் பீம்ஸில் எழுதப்பட்டிருக்கிறதாம். அந்த மாதிரியான உண்மையில் லேசர் பீம்ஸ், அந்த காலத்தில் அந்த லேசர் பீம்ஸ் எல்லாம் கண்டுபிடிக்கப்படவில்லை. ஆனால் தேவன் எழுதிய எழுத்து அதற்கு ஒப்பாக இருக்கிறதா. இஸ்ரவேல் நாட்டின் தொல்பொருள் ஆராய்ச்சி நிபுணராக இருந்த மோஷி பிக்கூர் என்று சொல்லப்படுகிறவர் 3300 ஆண்டுகளுக்கு முன் ஆண்டவர் மோசேக்கு கொடுத்த இந்த கற்பலகைகளை பொற்கன்றுக்குட்டியை செய்து அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் வணங்குகிறார்கள் என்று கண்டவுடனே கோபத்தினாலே அதை உடைத்து போட்டு விட்டாரே, அந்த கற்பனை பலகைகள் இவைகள் தான் என்று அதை கண்டுபிடித்து எடுத்து கொடுத்திருக்கிறார். கவனியுங்கள்,
பல நூற்றாண்டுகளாக தட்பவெப்பநிலை மாறுதல்களால் பாதிக்கப்பட்டிருந்தாலும் கூட கற்பலகைகளில் உள்ள எழுத்துக்கள் இன்னும் தெளிவாக கூரிய ஓரங்களை கொண்டு அழகாக காட்சி அளிக்கிறதா. அதாவது தலை சிறந்த சிற்பி கூட இப்படிப்பட்ட அருமையான எழுத்துக்களை செதுக்கி இருக்க முடியாதாம். ஆரஞ்சு மற்றும் ஐரோப்பிய அமெரிக்க நாட்டு விஞ்ஞானிகள் எக்ஸ்ரே கம்ப்யூட்டர் மூலம் பல்வேறு பரிசோதனைகளை செய்து பார்த்தார்கள். பெர்லின் பல்கலைக்கழகத்தை சேர்ந்த பேராசிரியர் லட்விக் சேல்ஸ் நிச்சயமாக இதில் உள்ள எழுத்துக்கள் இந்த கற்பலகைகளை சுட்டெரித்து ஊடுருவி பதிந்துள்ளன என்று அவர் சொல்லுகிறார். நல்லா கவனிங்க, இது லேசர் ஒளிக்கதிர் மூலமாக வெட்டப்பட்டது போல தோன்றுகிறது என்றும் அவர் சொல்லியிருக்கிறார். இப்பலகைகள் ஈராக் படைகளுக்கு எதிராக செயல்பட்ட பாலைவன புயல் தாக்குதலின் போது குவைத் எல்லையிலிருந்து சுமார் 80 மைல் தூரம் வடக்கிலே யூப்ரட்டிஸ் பள்ளத்தாக்கிலே குண்டுகள் பூமிக்குள் ஊடுருவி சென்றபோது அதிர்ச்சி காரணமாக வெளியே தெரிய தொடங்கிவிட்டது. ஆகையினால் அதை எடுத்தார்கள். இது முதலாக இக்கற்பலகைகள் கண்டுபிடிக்கப்பட்ட இடத்திற்கு சென்ற பிரிட்டிஷ் புதைபொருள் ஆராய்ச்சியாளர்கள் கூட்டு நாடுகளின் பலத்த குண்டுகள் குகைக்குள் சுமார் 100 அடி ஆழத்தில் பெரும் பிளவை உண்டு பண்ணியிருந்தது என்று கூறுகிறார்கள். பிளவினுள்ளே பல்வேறு பொருட்கள் கண்டெடுக்கப்பட்டன. அவற்றுள் ஒன்றுதான் இந்த 10 கற்பனைகள் அடங்கிய பொறிக்கப்பட்ட உண்மையான கற்பலகைகள் அரியதொரு கண்டுபிடிப்பு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மோசே பொற்கன்றுக்குட்டியும் அதை வணங்கி இஸ்ரவேலையும் அதை அடித்து போட்டபின் ஆண்டவர் 2ஆம் முறையாக சீனாய் மலையில் வைத்து மோசையிடம் கொடுத்த 10 கற்பனைகள் 2500 ஆண்டுகளுக்கு முன் முற்கால எபிரேயர் பாபிலோனியர்களால் சிறைபிடிக்கப்பட்டு போன போது காணாமல் போய்விட்டதாக கூறப்படுகிறது. இப்போ அதைத்தான் பெட்டியோடு கண்டுபிடித்திருக்கிறார்கள். உள்ளே என்னென்ன இருக்கிறது என்றெல்லாம் தெரியாது. நான் முதல்ல சொன்னது போல இப்பொழுது இவைகளும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறதை நினைக்கிற பொழுது இந்த வேத புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிற சத்தியங்கள் எல்லாம் அப்படியே சாட்சாத் உண்மையானவை, 100க்கு 100% உண்மை என்கிறது நமக்கு தெரிகிறது. அப்போது இப்படிப்பட்ட ஒரு கற்பலகை கண்டுபிடித்தது, அந்த கற்பலகையில் இருக்கிற எழுத்தும் பிரமிக்கத்தக்கதான அளவில் இருக்கிறது. அது சரித்திரபூர்வமாக வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறபடியே அது இருக்கிறது என்கிறதும் அது நமக்கு கிடைத்திருக்கிறது என்கிறதும் பார்க்கிற பொழுது 3300 வருஷத்துக்கு முன்னே தேவன் தந்த அந்த பொருளை இப்பொழுது நாம் பார்க்கிற பொழுது எவ்வளவு பரவசம் அடைகிறோம். வேத புஸ்தகம் சத்தியம் என்கிறதை விசுவாசிக்கும்படிக்காக கடைசி நாட்களில் நம்முடைய மனக்கண்களை ஆண்டவர் திறந்திருக்கிறார். அதற்கு ரூபகாரமாகத்தான் இந்த பலகைகள் எல்லாம் கிடைத்திருக்கிறது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வேத புஸ்தகத்தை வாசிப்போம், விசுவாசிப்போம், செயல்படுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்.